தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் தேர்தல் ஆணையம் சார்பில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நவம்பர் 7 அன்று கோவையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்த உள்ளார். கோவை மண்டலத்திற்குட்பட்ட கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி எவ்வாறு நடைபெறுகிறது, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன, உள்ள பிரச்சனைகள் மற்றும் தொய்வுகள் என்ன என்பன குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. இக்கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் 5 மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட தேர்தல் பிரிவு அதிகாரிகள் மற்றும் மாநில உதவி தேர்தல் அதிகாரி பானு திவாரி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அர்ச்சனா பட்நாயக் தீவிர திருத்த பணிகள் சீராகவும் விரைவாகவும் நடைபெற வேண்டும். வாக்காளர் சேர்த்தல் மற்றும் நீக்கல் நடவடிக்கைகள் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அவற்றை தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.